கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையிலே தினம்தோறும் இணைந்திருங்கள். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் நமக்காக தந்து இன்றும் நமக்காக பிதானிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். இந்த பூமியிலே உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியங்களிலே சமாதானம் கிடைக்குமா? சில குடும்பத்திலே தண்ணி அடிச்சா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி போய் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், கோயிலை இன்னுமா ஊசிங்கிறாங்க. சில குடும்பத்தில் கஞ்சா பழக்கம், எத்தனையோ போதை காரியங்கள், மாத்த என்னெல்லாமோ இருக்கு. எதுலையாவது சமாதானம் கிடைச்சிருமான்னு சொல்லி தேடக்கூடிய நிறைய காரியம், நிறைய குடும்பங்கள் உண்டு. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் கூட எதுலையாவது ஒரு காரியத்தில் போய் அடிமையில சிக்கி கொள்றாங்க. ஒரு வாலிப பையன், செல்போன் நான் எவ்வளோ நேரம் நீ யூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். அண்ணே நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா. ஒரு வாலிப மகள்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு 6 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா. இன்னொரு குடும்பத்தில் ஒரு தகப்பன்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம், எப்படி நான் செல்போன் பார்த்துருவேன் அப்படின்னா. அப்போ உலகம் ஃபுல்லா எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இடைவிடாமல் எப்பொழுதும் விழித்திருந்து என்று பைபிள் வசனம் ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஆனால் கடைசி காலத்திலே உலகம் ஃபுல்லா எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, செல்போன் நோக்கி போயிட்டு. செல்போன்ல ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அதுல அந்த வீடியோல பார்க்கும்போது லைட்டா சிரிப்பாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் பார்த்தா அது இருக்காது. செல்போன் ரொம்ப பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும். உலகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, அது நீடிக்காது. சில குடும்பத்திலே ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர்கிட்ட பழகி சந்தோஷமா சமாதானமா இருக்க மாதிரி தெரியும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். போக 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 தான் கசப்பா மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கையே அழிச்சிடும். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குப்பா, அது நான் உனக்கு தரல அப்படிங்கிற. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் கலக்கம் வருது, ஏன் குழப்பம் வருது, ஏன் பயம் வருது அப்படின்னா, அவங்க இருதயம் உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல போய் அடிமையில போய் சிக்கிக்கொள்ளும். நிறைய குடும்பத்துல அந்த பிரச்சனை உண்டு. ஏன் கலக்கம் வருது, ஏன் பயம் வருது, ஏன் பிரச்சனை, என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 24 மணி நேரம் வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு? என் இருதயம் தேவனை நோக்கி எப்பொழுதும் இருக்கா, உலகத்தை சார்ந்து இருக்கா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கு. விபச்சாரரே விபச்சாரிகளே என்று கூப்பிடுறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கடைசி காலத்திலே உலக சிநேகம் அதிகமாயிட்டே வருது. அம்மா அப்பாவை பிடிக்க மாட்டேங்குது,
ஆனா உலக சிநேகம் தான் பிடிக்கும். கணவரை பிடிக்க மாட்டுது, மனைவியை பிடிக்க மாட்டுது. ஆனா உலக சிநேகம் தான் பிடிக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விதமான பகை என்று எழுதப்பட்டு காலம் கடைசியா இருக்கு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. ஆனா அது நீடித்து இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாவிடத்திலிருந்து ஒரு சமாதானம் வருகிறது. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நமக்கு சமாதானத்தை எங்க உண்டாக்குனார் அப்படின்னா சிலுவை. அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி எல்லா காரியத்திலையும் மாற்றி அவருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் சமாதானம். சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க. நிறைய குடும்பத்திலே சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில போய் பார்த்தா சமாதானம் இல்லாம இருக்கு. என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது 7 நாள்ல 7 நாளுமே வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கும். நல்ல படம் நாடகம்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. மற்ற நாள் ஃபுல்லா வீட்டுல பார்த்தா சினிமா படம் நாடகம் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். அவங்க இருதயத்துல பார்த்தா ஒரே வேதனை, ஒரே கலக்கம், ஒரே பிரச்சனை, ஒரே பாடுகள். தேவனே முழுசா தேடல. அதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஆராதிக்கிற பிள்ளைகளை காணும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை காணும். குடும்ப ஜெபம் காணும். பாட்டு பிடிச்சு ஜெபிக்கிற குடும்பத்தை காணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை காணும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற குடும்பத்தை காணும். பாடுகள், ஒரே பாடுகள், ஒரே பாடுகள். என்ன பாடுன்னு சொல்லி பார்க்கும்போது எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எதுலயா அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஜெபக்குறிப்பு வரும்போது எனக்கு ஒரே பாடா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிப்பாங்க. உடனே கேட்பேன், எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு தான் போறோம் அப்படிப்பாங்க. இப்ப எத்தனை வயசு? 40 வயசு ஆண்டிச்சு. சரி, பைபிள் எத்தனை தடவை வாசித்து முடிச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல அப்படிப்பாங்க. சர்ச்சுக்கு போறீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா போயிடும். ஜெபம் பண்றீங்களா? கரெக்டா ஜெபம் பண்ணிடுவோம். பைபிள் வாசிக்கலாம்? வாசிச்சுட்டோம். ஏன் ஒரு தடவை இன்னும் வாசித்து முடிக்கல? இது முடியல பிரதர் அப்படிம்பாங்க. 40 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்களாம், ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல எங்கேயாவது அடிமையா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல உட்காந்து கதை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. நிறைய குடும்பத்துல காணப்படும். சில குடும்பத்துல சமாதானம் உண்மையிலே இல்லாம தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல போய் தேடுறாங்க, சமாதானத்தை போய் தேடுறாங்க. பக்கத்து வீட்டுல போய் பேசி பாக்குறாங்க, எனக்கு ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருந்து முழங்கால் போட்டு ஜெபித்து அவருடைய பிரசனத்துல நாம் நிரம்பி இருக்கும் போது, காத்திருக்கும் போது கழுகுகளை போல செட்டல் அடித்து எழும்ப முடியும். நமக்கு புது பலன் தெரியுதாங்க. இதெல்லாம் எப்போ? அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தான். பயப்படாதீர்கள் அப்படிங்கிறது. ஏன்? காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா நிறைய குடும்பத்துல பயம்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சமாளிக்க முடியல, நிம்மதி இல்லை. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் இன்று உங்க இதயத்துக்குள்ளே இருக்கணும். தேவ சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. உலகத்துக்குள்ளே தப்பு தப்பா வாழ்ந்து சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம தப்பான வழியில வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய குடும்பத்திலே அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல தனக்கு பிரியமான சில காரியத்துல போய் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தா சமாதானம் இல்லை. காரணம் என்ன? அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் வரக்கூடிய ஆபத்துகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய குடும்பத்திலே உடனே தெரியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை அப்படிம்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாலிப வயசுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், இப்ப எங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில சமாதானமே இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில கண்ணீரோடு எத்தனையோ வருஷங்கள் சொல்லலாம் வாழ்ந்திருக்கேன்.
காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. குழப்பம்தான் இருக்கும். வேதனை தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல சின்ன வயசுல நாங்க சர்ச்சுக்கு தானே புறப்பட்டு போறோம். எங்களுக்கு ஏன் சமாதானம் இல்லைன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல கேள்வி இருக்கு. என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை அந்த வழியில கொண்டு வந்தார். அதனால சொல்ல முடியும். நான் 3 வயசு 5 வயசுல சர்ச்சுக்கு போகதான் செஞ்சேன். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது இதயத்துல சமாதானம் இருக்க மாட்டுக்கு. மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன். ஒரு 13 லட்சத்தை காணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணாங்களோ அவங்க தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்துல தப்பா வேலை பார்த்துருப்பாங்க. நான் என்னைக்கு மனம் திரும்பி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கு தேவன் கிருபை தந்து இன்னுமாக வரங்களை தந்து கனிகளை தந்து உங்க முன்பா நிப்பாட்டிருக்காரு. எப்படி சமாதானத்தை வைத்து போயிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. எனக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை தந்தார். இன்றும் குடும்பமாக ஜீவிக்க கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயத்துக்குள்ளதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. கலக்கம், பயம், சமாதானம் இல்லாத சில காரியங்கள் இதெல்லாம் உள்ளதான் கிடக்கு. அதனால காலைவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில எனக்கு சமாதானம் இல்லை, பிள்ளை இல்லாம இருக்கு, கல்யாணம் முடியாம இருக்கு, கடன்ல கஷ்டப்படுற, வீடு கட்டுறது நின்று போச்சு, விவசாயத்துல நஷ்டம், குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, கணவர் பேச மாட்டேங்கார், பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, எத்தனை குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். ஒரு குடும்பத்துல திருமணம் முடிந்து கரெக்டா 2-3 மாசம் தான் ஆகுது. அண்ணே எனக்கு இப்படி ஆயிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க இதயத்துக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம், என்ன ஆயிருமோ அப்படின்ட்டு. தேவன் மட்டும்தான் ஒரு மனுஷனோட கூட இருந்து நாள்தோறும் பாதுகாக்க முடியும், நாள்தோறும் ஆசீர்வதிக்க முடியும். எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு என்ன வேணும்னா சமாதானம் வேணும். வாழ்ற வாழ்க்கையில சமாதானம் வேணும். அது ஒரு மனுஷன் தர முடியாது. சில குடும்பத்திலாம் லட்சக்கணக்காக கடன் இருக்கு. கடனை நினைக்கும் போதெல்லாம் பயம் வந்துருது. கடனை நினைக்கும் போதெல்லாம் கலக்கம் வந்துருது. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை, உங்க வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம், உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தீர்காயுசு தந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கால வேளையிலே ஜெபிக்கிறாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமண நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. அவனுடைய குடும்பம் பலுகி பெருகட்டும். காலவேளையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முழுங்கராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, தீர்காயுசு தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனுஷனை நம்பி ஏமாந்து பல சூழ்நிலை கண்ணீர் வாழ்க்கை, என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போயிருன்னு சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அப்பா விசேஷமாக உங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தோட பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தணும், கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. என்னுடைய சிரசு மேல ஆசீர்வாதங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனை குடும்பத்தில் இணைந்து அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்க எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. காலை வேளையில விவசாயத்துக்கு போடுறாங்க, எத்தனையோ இடத்துல நஷ்டம், எல்லாவற்றையும் மாற்றி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. போட்ல போடுறாங்க, இன்னுமா விசைப்பட நாட்டுப்பட காலை வேளையில வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி வைத்திருக்காங்க, இன்னுமாக அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க,
ஐடி ஃபீல்டில் எத்தனையோ குடும்பத்திலே ஜீவிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் கால வேளையில் நிம்மதி இல்லைப்பா. டிரைவிங் லைனில் புறப்பட்டு போகிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் புறப்படுறாங்க. என்னுடைய சமாதானத்தையும் உங்களை வைத்து போயிருன்னு சொன்னீங்க ராஜா. உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருக்குன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் அமைதியாக பேசுனீங்கப்பா. நன்றிப்பா. சமாதானத்தின் தேவன் உங்கள் பிள்ளையோட பேசின கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தரணும்ப்பா. உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்ப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்திலும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. எல்லா தடையெல்லாம் விலக்கி உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட இந்த 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் மட்டும் எடுத்தும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, ஞானம் தாங்கப்பா. விசேஷமா சத்ருகன் அபிஷேகம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மாம்ச கிரியை அழைப்பட்டும், ஜென்ம கிரியை அழைப்பட்டும், இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பல நீங்களை திறந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க அப்பா. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க அப்பா, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, வெளியிடத்தோடு அப்பா ஊனமுற்ற ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் கடன் நிமித்தமா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, உபத்திர நிமித்தமா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, பரிசுத்தவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, இன்னுமாக விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இன்னைக்குள்ள தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமா கடன்ல எந்தெந்த குடும்பத்திலே தத்தளிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி சம்பூர்ணமாக மறுபடியும் திருப்தி ஆசிரியங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூட ஆசிரியங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ராஜா. வேலைக்கு யாரெல்லாம் பொறுப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் பொறுப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவனி பாட்டுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசிரியங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்கப்பா. வீடு கட்டுறதுல தடை, குடும்பத்துல தேவைகள் எத்தனையோ இருக்கு. இன்னுமாக விசாக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. இன்னைக்கு ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கரத்தில் அப்படிங்க ராஜா. இன்னுமா சில குடும்பத்துல மாந்திரியத்துல, பிள்ளி சுனத்துல, ஏவல்ல, கஞ்சா பழக்கம், போயில, மதுபான அடிமையில கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரீச எல்லா சத்துரும் கிரியெல்லாம் வேரோட சுட்டரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டரிக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் அதை பொறுப்படுத்துவங்க அப்பா. டெலிவரி பொறுப்புறாங்க, பணம் வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. இன்னுமாக அப்பா சில குடும்பத்துல கற்பதற்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிஞ்சு ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் மூலியமாக பரிபூர்ணமாக ஆசிரியங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்காங்க, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்கப்பா. வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்திலே பிரச்சனைகள், நிம்மதியில்லாத வாழ்க்கையா இருக்கு. கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தாங்க. உங்களுடைய கருத்திலே தாழ்த்து விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமைதாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.